லீவ் முடிஞ்சு ஹாஸ்டலுக்கு ரிட்டன் வருவாங்க, ஒர்க்கிங்க்கு ரிட்டன் வருவாங்க, எல்லோரும் இந்த மாதிரி பூண்டு தொக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை அம்மா கிட்ட சொல்லி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். சுடுசோட்டில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். 100 கிராம் புளி எடுத்து அது ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிறேன். அதே அளவுக்கு 100 கிராமில் பூண்டு எடுத்து 50 கிராம் வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு இன்னொரு 50 கிராம் முழு பூண்டாக உரிச்சு வச்சுருக்கேன். பேனில் நல்லெண்ணெய் தாராளமாக ஆட் பண்ணி கடுகு, சீரகம், அது கூடவே நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டை நல்லா போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பூண்டு விழுதையும் புளி விழுதையும் 2 சேர்த்து நல்லா மிக்ஸ்அப் பண்ணி அது கூடவே வந்து மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அதை வந்துட்டு பாயில் பண்ண விடுங்க. இதில் வந்து முக்கியமாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அப்போ தான் அப் டு 3 months வரைக்கும் ஏர்டைட் பாக்ஸ் யூஸ் பண்ணி வெளில வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஃபைனலாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து மிக்ஸ்அப் பண்ணி இறக்குனா செம்ம டேஸ்டியான பூண்டு தொக்கு ரெடி. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க.